நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாக இனத்துக்கும் கருட இனத்துக்கும் எப்பவுமே ஆகாது. இந்த ரெண்டு பேருமே எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இந்த நாகங்களுக்கும் கருடனுக்கும் எதனால சண்டை வருது, அந்த நாகங்கள் பிறந்த கதையும் கருடன் பிறந்த கதையும் பத்தி இந்த கதையில தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். தக்ஷகனின் 13 மகள்களையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு கஷ்யப்ப முனிவர். அவருடைய அம்சமா பிறந்தவர்கள் தான் இந்த பூமியில இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும்னு சொல்லப்படுது. அதுல அவரோட முதல் மனைவிக்கு தேவர்களும், இரண்டாவது மனைவிக்கு கருடனும், மூன்றாவது மனைவிக்கு நாகங்களும், நான்காவது மனைவிக்கு அசுரர்களும்னு பிறக்கிறாங்க. அதுல என்னன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆகாது, அதே மாதிரி கருடனுக்கும் பாம்புகளுக்கும் ஆகாது. ஒரு நாள் கஷ்யப்ப முனிவர் அவருடைய இரண்டாவது மனைவியான வினதா கிட்டையும் மூன்றாவது மனைவியான கத்ரு கிட்டையும் உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணுமோ கேளுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கத்ரு சொல்றாங்க, எனக்கு 1000 சக்தி வாய்ந்த நாகங்கள் பிறக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வினதா கேக்குறாங்க, எனக்கு 2 மகன்கள் மட்டும் போதும், ஆனா அந்த 2 பேரும் அந்த 1000 நாகங்களை விட சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கு கஷ்யப்ப முனிவரும் 2 பேர் கேட்ட மாதிரி கத்ருவுக்கு 1000 முட்டைகளும் வினதாவுக்கு 2 முட்டைகளும் கொடுத்துட்டு காட்டுக்கு தவம் இருக்க போயிடுறாரு. கிட்டத்தட்ட 500 வருடங்கள் கழிச்சு கத்ருவோட முட்டைகள்ல இருந்து 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த நாகங்கள் தான் ஆதிசேஷன், வாசுகி, தக்ஷகன், காளிங்கன், கார்கோடன், காளியன், கரத்காரு அப்படிங்கிற 1000 சக்தி வாய்ந்த நாகங்களா பிறக்கிறாங்க. இத பார்த்த வினதா தன்னை விட சின்ன பொண்ணான கத்ருவுக்கு 1000 குழந்தைகள் பிறந்துட்டாங்க, ஆனா என்னோட 2 குழந்தைகளும் ஏன் இன்னும் பிறக்கலன்னு அவசரப்பட்டு அவங்களோட இந்த 2 முட்டைகள்ல ஒரு முட்டைய அவசரப்பட்டு உடைச்சிடுறாங்க. அதுல இருந்து முழுசா வளர்ச்சி அடையாத அருணன் பிறக்கிறாரு. தான் முழு சக்தியோட பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட தாயே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோவப்பட்டு அருணன் தாயை விட்டு பிரிஞ்சு சூரிய தேவனுக்கு தேரோட்டியா மாறிடுவாரு. அதுக்கப்புறம் வினதாவுக்கு அந்த 2வது முட்டையிலிருந்து நன்கு வளர்ச்சி அடைந்த கருடன் பிறக்கிறாரு. ஆனா கருடன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருடனோட தாயான வினதாவை நாகங்களின் தாயான கத்ரு அடிமையா வச்சிருக்காங்க. அது எதனாலனா, ஒரு நாள் வானத்துல இந்திரனோட உஜ்ஜைசிரவஸ் குதிரை போயிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த நாகங்களின் தாயான கத்ரு அந்த குதிரையின் வால் என்ன நிறம்னு வினதா கிட்ட கேட்டிருக்காங்க. இதுல என்ன சந்தேகம், வெள்ளை நிறம் தானே சரியான பதில சொல்லிடுறாங்க வினதா. அதுக்கு கத்ரு சொல்றாங்க, இல்லை வால் மட்டும் கருப்புன்னு சொல்றாங்க. சரி, 2 பேரும் பந்தயம் வச்சுக்கலாம், யார் சொல்றது தவறோ அவங்க சரியா சொல்றவங்களுக்கு காலம் முழுவதும் அடிமையா இருக்கணும், சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க கத்ரு. அதுக்கு வினதாவும் கத்ருவோட சதி அறியாம சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கத்ரு கார்கோடகன், குலிங்கன் உட்பட தன்னோட கருநிற நாகங்களை எல்லாம் அழைத்து உஜ்ஜைசிரவஸ் குதிரையின் வாளை சுற்றி கொள்ள வேண்டும்னு ஆணையிடுறாங்க. அதுல சில நாகங்கள் மறுக்க, சில நாகங்கள் வேறு வழி இல்லாம குதிரையின் வாளை சுற்றி கொள்றாங்க. அதுக்கப்புறம் கத்ரு வினதியிடம் அந்த வாளை காமிச்சு பந்தயத்துல ஜெயிச்சிடுறாங்க. அதனால நீயும் உனக்கு பிறக்க போகும் குழந்தையும் எனக்கு காலம் முழுவதும் அடிமையா இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த உண்மையெல்லாம் அதுக்கப்புறம் கருடனுக்கு தெரிய வருது. தன் தாய் அடிமையா இருக்கிறது பிடிக்கல, அதனால கத்ரு கிட்ட போய் நான் என்ன செஞ்சா எங்களை விடுவிப்பீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கத்ரு சொல்றாங்க, பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட அமிர்தத்தை இந்திர தேவன் வச்சிருக்காரு, அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு கருடனும் இந்திர தேவனோட அரண்மனையை நோக்கி புயல் வேகத்துல பறந்து போறாரு. கருடனோட வருகை எப்படி இருந்ததுன்னா, இந்திரலோகமே புயலால சூழ்ந்த மாதிரி காட்சி அளிச்சதாம். அனைவர் முன்னிலையிலும் மண்ணை தூவிட்டு போற மாதிரி அமிர்தத்தை எடுத்துட்டு வராரு. அப்போ கருடன் இந்திரன் கிட்ட சொல்றாரு, நான் இந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போய் அவங்க முன்னாடி வைக்கிறேன், அவங்க என்னையும் என் தாயையும் விடுவிச்ச அப்புறமா நீங்க அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போயிடலான்னு சொல்றாரு. சொன்ன மாதிரி கருடன் அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போய் கத்ரு முன்னாடி இருந்த தர்பை புல் மேல வைக்கிறாரு. அமிர்தத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த கத்ரு வினதைக்கும் கருடனுக்கும் இன்றிலிருந்து உங்களுக்கு நான் விடுதலை அளிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதனால கருடனும் வினதையை கூட்டிட்டு பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கத்ருவும் தனது நாகங்களும் ஆற்றுல நீராடிட்டு வந்து அமிர்தத்தை சாப்பிடலான்னு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திரன் அவங்க இல்லாத நேரத்துல பார்த்து அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. கத்ரு வந்து பார்த்ததும் திகச்சு போறாங்க. அந்த நாகங்கள் எல்லாம் அமிர்தத்திலிருந்து சிறு துளியாவது சிந்திருக்காதான்னு அமிர்த கலசம் வைக்கப்பட்ட அந்த தர்பை புல்ல நக்கி பார்த்திருக்கு. அப்ப அந்த நாகங்களின் நாக்கெல்லாம் 2ஆ பிளவுபட்டுருச்சான். இதனாலதான் நாகங்களுக்கு கருடனை பிடிக்காது. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு ஒரு வித வெறுப்பு எப்பவுமே நாகங்களுக்கு கருடன் மேல இருந்துச்சு. கருடனுக்கும் தன்னோட தாயவே அடிமையா வச்சிருந்த நாகங்களை எப்பவுமே பிடிக்காம இருந்ததாம். அதனாலதான் கருடனுக்கும் நாகங்களுக்கும் பங்காளி சண்டைன்னு சொல்றாங்க.